வணக்கம் எல்லாருக்கும் வணக்கமுங்கோ. வெல்கம் டு சில் ப்ரோ சேனல். இதுதான் நம்ம அரசியல் கப்சா. தமிழக அரசியலில புரியாத விஷயங்களை சிரிக்க சிரிக்க புரிய வைக்க முயற்சி பண்ணுற ஒரே போட்காஸ்ட். இப்போ நம்ம பார்க்க போறது ஏடிஎம்கே பிஜேபி காதல் கதையா இல்ல ஸ்ட்ராட்டஜிக் கூட்டணி அனுதான். ஆனா இந்த கதையின ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கு மத்தியில ரொம்ப ட்விஸ்ட் இருக்குங்கோ. இந்த பாட்காஸ்ட்க்கு நம்ம அரசியல் விமர்சகர் மீசை முருகேசன் அவர்களை வரவேற்கலாம். வணக்கம் திரு மீசை முருகேசன் ஐயா. வணக்கம் சிந்து. அடுத்த வரப்போற 2026 அசெம்பிளி தேர்தலுக்கு ஒரு வருஷம் முன்னாடியே நம்ம ஏடிஎம்கே பிஜேபி ஜோடி மீண்டும் சேர்ந்து சந்தோஷமாக வாழலாம்னு முடிவு எடுத்துட்டாங்க. ஆனா இது உண்மையிலே காதல் கதை இல்லை, இது ஒரு அரேஞ்ச்ட் மேரேஜ். இது உண்மையான கூட்டணி. ஆனா இங்க டிராஃபிக்ல இருக்கிற வாகன வரிசை மாதிரி குழப்பம்தான். இபிஎஸ் சார் சொன்னாரு இல்ல பாஜக கூட கூட்டணி, ஆனா ஆட்சியில பங்கு இல்லைன்னு. அதுக்கு பிறகு பாருங்க எல்லா மீடியாவும் ஐயோடா அதான் பெரிய பிரேக்கிங் நியூஸ்னு பறக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுக்கு பெஸ்ட் டிராமா அவார்ட் கொடுக்கலாம் போல. ஆனா நிஜம் என்னன்னா இது ஏடிஎம்கே என் மரபு. அவங்க என்ன அலையன்ஸ்ல இல்லையா? இருக்காங்க. ஆனா பவர் ஷேர் பண்ணுறதா? இல்லங்க. அது லிஸ்ட்லேயே இல்லைன்னு சொல்லித்தாங்க. நம்ம தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல இது ஒரு ஃபிக்ஸ் டெபாசிட் மாதிரி இன்ட்ரெஸ்ட் வரலாம், ஆனா பிரின்சிபல் எப்படியும் மாறாதே. சரியா சொல்றீங்க. இதுக்கு பிஜேபியோட ரியாக்ஷன் பாத்தீங்களா? சில் ப்ரோன்னு ஒரு ஸ்வாட்ல ரியாக்ட் பண்ணாங்க. இது எல்லாம் அரசியலில சதஜமல்கிற மாதிரி இருந்துச்சு. சிந்து, இதுதான் இபிஎஸ் சரோட மாஸ்டர் மைண்ட் அரசியல் கிளாஸ். எடப்பாடி பழனிசாமி அண்ணன் எடுத்த முடிவு கூட்டணி கட்சிகளோட ஆட்சி பங்கீட்டுக்கு இல்லப்பா இப்பவே வேண்டாம்னு சொன்னது. அதுக்குள்ள நம்ம இபிஎஸ்என் மாஸ்டர் மைண்டை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்குள்ள பல காரணம் இருக்கு. முதல்ல இபிஎஸ் கூட்டணி பவர் பங்கீட்டு செட்டில் ஆகிட்டா ஐயோ அண்ணா எடப்பாடி வலிமை குறைஞ்சிட்டாரு மக்கள் தப்பா நினைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நம்ம ஆளு ஸ்டில் ஸ்ட்ராங் பாஸ்ன்னு மெசேஜ் கொடுத்திருக்காரு. ரெண்டாவது, அண்ணன் ஒரு வெயிட் அண்ட் வாட்ச் மோட்ல இருக்காரு. ஏன் தெரியுமா? நாளைக்கு தேர்தல்ல ஏடிஎம்கே தனிச்சு மெஜாரிட்டி வாங்கிட்டா அப்போ எதுக்கு பவர் ஷேரிங்? சொந்தமாக ஆட்சி நடத்த முடியும். ஆனா அதே சமயம் மெஜாரிட்டி வரலனா அப்போதான் இபிஎஸ்ஸின் ரியல் இன்டெலிஜென்ஸ் தெரியும். ஒரு பக்கத்துல பெரிய பொறுப்பு இல்லாத போர்ட்ஃபோலியோ பார்த்து அலையன்ஸ் கூட கொஞ்சம் பவர் ஷேர் பண்ணி நிம்மதியா சிஎம் சீட்டுல இருந்துடுவாரு. இதுதான் இபிஎஸ்ஸின் பிளான். ஜே அம்மா மாதிரி டெரர், உள்ள போய் பார்த்தா கலைஞர் மாதிரி கிளாசிக்கல் மூவ்ஸ். ஒவ்வொரு முடிவும் செஸ் பிளேயர் போல 3 கட்டம் முன்னாடி யோசிச்சுதான். அந்த அளவுக்கு நம்ம இபிஎஸ் அரசியலை கரைத்து குடித்திருக்கார் போல. ரொம்பவே டாக்ட்ஃபுல். இல்லனா டிஎம்கே ஐடி விங் மீடியா பார்ட்னர்ஸ் எல்லாரும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனா மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு பாருங்க. இந்தியா டுடே சி ஓட்டரோட ஒரு ஒப்பீனியன் சர்வே 38% பேரு இந்த கூட்டணி டிஎம்கேஐ ஜெயிக்கும்னு நம்புறோம்னு சொல்றாங்க. அதே நேரத்துல 34% பேர் இதான் கடைசியா ஆசைப்படுற கனவான்னு டவுட் பண்றாங்க. 9% பேரு என்னங்க நடக்குதுன்னு கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. இந்த கன்ஃபியூஷன்ல தான் சினிமா ட்ரெய்லர் மாதிரி ஃபீல் இருக்கு. ஆனா ரியல் பாலிடிக்ஸ்ல இதெல்லாம் போலிங் டேட்டா மட்டும்தான். கிரவுண்ட் ரியாலிட்டி இன்னும் இவால்விங்ல தான் இருக்கும். சும்மா இல்ல சேர்ந்து அந்த சி ஓட்டர் சர்வேல 32% பேர் இபிஎஸ்ஐ ரொம்ப கேப்பபிள் அலையன்ஸ் லீடர்னு சொல்றாங்க. இந்த அளவுக்கு சப்போர்ட் வருது, அதாவது அவர் தன் இடத்தை வலிமையா நிலைநாட்டுறார். அதே நேரத்துல 24% பேர் வல்னரபிள்னு சொல்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அதை விட அதிகமாக அவருக்கு சப்போர்ட் இருக்கு, அதாவது நல்லா பர்ஃபார்ம் பண்றாருன்னு சொல்லுறாங்க. சரி, இபிஎஸ் கிட்ட ஒரு கால்ம் கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஜெயலலிதா அம்மா, கலைஞர் ஐயா இல்லாத லீடர்ஷிப் வேக்யூம்ல ஒரு நல்ல ஆள் வரமாட்டாருன்னு விடாம தேடிக்கிட்டு இருக்காங்க மக்கள். இபிஎஸ் வந்து அந்த இடத்த மெதுவா சத்தமில்லாம நிரப்பி விட்டாரு. உங்களுக்கு தெரியுமா, என்டிஏல இன்னும் டிஎம்டிகே, ஏஎம்எம்கே, பிஎம்கே எல்லாம் வருவாங்க. இவங்கெல்லாம் வந்தா ஜமுனா மடத்துல நடக்கிற சந்தை மாதிரி கிரௌடடா இருக்கும், ஆனா இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். ஹாஹா, ஆனா அந்த கிரௌட்ல இபிஎஸ் தான் சைலண்ட் நேவிகேட்டர் போல, அது சட்டிலே வேலை செய்வார். சரி, பிஜேபி இப்பவே இடி, சிபிஐ, இன்கம் டேக்ஸ் ரெய்ட் எல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தீங்களா? டிஎம்கே கவர்மெண்ட் ஓட கரப்ஷன், லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியரை எக்ஸ்போஸ் பண்ணுகிறாங்க. அதாவது
இபிஎஸ்ஏ நீங்கள் வாங்க, ஆனா அவர்களை மட்டும் வர விட்டுறாதீங்கன்னு பிஜேபி சென்ட்ரல் கமாண்ட சொல்லறாங்க. அதே நேரத்துல டிஎம்கே கொஞ்சம் அக்ரெசிவா கேம்பெயின் பண்றாங்க. இந்த கூட்டணி தமிழர் விரோத கூட்டணின்னு சொல்றாங்க. தமிழ் மொழிக்கு விரோத கூட்டணிடு கேம்பெயின் செய்றாங்க. இது எப்படி எனக்கு இருக்குன்னா, டோசாய் கடை பக்கத்துல நிக்கிற சைனீஸ் ஃபுட் ட்ரக் போல லோக்கலா இல்ல, ஆனா ஸ்பைசியா இருக்கு. ஹாஹா, ஆனா வோட்டர்ஸ் அவ்வளோ சுலபமா இம்ப்ரெஸ் ஆக மாட்டாங்க. பார்க்குறப்ப பாதி பேர் ஏஐஏடிஎம்கே பிஜேபி கேப்பபிள்னு சொல்றாங்க. அதுவே ஒரு பேலன்சிங் ஆக்ட். சரி, இபிஎஸ் நோ டிராமா, நோ நாய்ஸ், ஆனால் பிரசன்ஸ் இருக்கு. அதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டன் ஸ்டைல். மற்றவர்கள் மைக்ல கூச்சலிட்டாலும் இவர் எடுக்கிற முடிவுகளால ரோட்டு டீ கடையில கூட மக்கள் பேசுறாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ கோalition எல்லாம் ஓப்பனா டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த இடத்துல பிஜேபி அந்த இபிஎஸ் டியூன் நல்லா இருக்கு. அதுதான் சைலண்ட் வின்னிங் ஃபார்முலாவா இருக்கலாம். அப்போ 2026ல என்ன ஆகும்? காதல் கல்யாணமா, இல்ல மீண்டும் பிரிவா? பாப்கார்ன் ரெடி பண்ணுங்க. ஆனா இது லவ் ஸ்டோரி இல்ல, பவர் ஸ்டோரி. முடிவா சொல்லணும்னா ரிசல்ட் தெரியல. ஆனா இபிஎஸ் அவர் ஸ்டைலில போட்டி போடலாம்னு முடிவு எடுத்துட்டாரு. அதுவே ஆல்ரெடி கேம் சேஞ்சர் தான். சரி மக்களே, இதுதான் நம்ம அரசியல் கப்சாவின் இன்றைய எபிசோடு. கொஞ்சம் சிரிப்பும் கொஞ்சம் அரசியலும் ஒண்ணா வந்துருச்சு. மேலும் இப்படி புதுமையான காமெடியான காணொளிகளை பெற தயவு செய்து எங்கள் சில்ப்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களையும் கீழே காமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.